ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு கணிதம், ஓகேவா? ஒரு மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். 256 பவரில் 0.16 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 16 பவர் 0.18 அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்கள், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேவா? இந்த இடத்துல வந்து நமக்கு 16 வருது, இந்த இடத்துல 256 வருது. பேஸ் அப்படின்றது நமக்கு சேமாக இல்லை. சேமாக கொண்டுட்டு வரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ 16 அப்படின்றது இங்கே 256 இருக்கா? 16 எவ்வளவு? 16 ஸ்கொயர் எவ்வளவுனா 256. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 16 ஸ்கொயர் பவரில் வந்து நமக்கு ஸ்கொயர் போயிடும். ஆல்ரெடி 0.16 இருக்கா? ஸோ அது வந்து மல்டிப்ளையில் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 16 தான், அப்படியே வச்சுப்போம். 0.18, ஓகேவா? அதேமாதிரி இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஏங்கிறது பேஸ் வந்து சேமாக இருக்கணும், ஓகேவா? ரெண்டு பேஸும் சேமாக இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, பவரில் இருக்குது இல்லையா? பவரில் இருக்கக்கூடியது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேஸ் அதாவது ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்தது எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 16 பவரில் 2 × 16ன்றது 0.32 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். இன்ட்டு பார்த்தோம்னா 16 பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 0.18 அப்படின்றது இருக்குது. என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 0.32 0.18 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 10க்கு 0 பேலன்ஸ் 1. ஓகே, 0.5ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 16 பவர் 0.5 அப்படின்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் எந்த ஒரு பெரிய வேல்யூ இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டாம் வாய்ப்பாடு தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா? ரெண்டாம் வாய்ப்பாடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, இப்போ 16ன்னு இருக்குது, 2 8 16, 2 4 8, 2 2 4, 2 2, ஓகேவா? அப்போ வந்து 2 பவர் 4 அப்படிங்கிறது நமக்கு 16 வருது, ஓகேவா? 2 பவர் 4 அப்படின்றது நமக்கு 16 ஆன்சர். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை இப்படி மூவ் பண்ணிக்கலாமா? 2 பவர் 4 தானே, அப்போ 4 வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்ட்டு 0.5, 4 × 0.5 அப்படின்றது நமக்கு எவ்வளவு? 2. அப்போ 2 பவர் 2 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 4 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்ற ஃபார்முலா வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பாதி சம் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.